வணக்கம். நாங்க ரெடி நீங்க ரெடியா அப்படின்ற இந்த எபிசோட்ல நாம பார்க்க போற ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் டூல் ஃபார் டே டு டே லைஃபுக்கு பார்த்தோம் அப்படின்னா செலினியம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த வாட் இஸ் செலினியம் அப்படின்னா என்ன? செலினியம் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கு என்னென்ன பர்பஸ் அதை யூஸ் பண்ணலாம், அதனுடைய பிஸ்னஸ் கமர்ஷியல் ரிலேட்டடான பெனிஃபிட்ஸ் என்ன, அதை பார்த்தோம் அப்படின்னா யாரெல்லாம் யூஸ் பண்றாங்க, யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா செலினியம் பத்தி தான் நம்ம கம்ப்ளீட்டா டிஸ்கஸ் பண்ண போறோம். வாங்க நம்ம பார்த்தோம் அப்படின்னா செலினியம் பத்தி டைரக்டா டிஸ்கஸ் பண்ணுவோம். யா, வணக்கம். வாட் இஸ் செலினியம்? செலினியம்னா என்ன? செலினியம்னா ஒரு ஓப்பன் சோர்ஸ் ஆட்டோமேஷன் டெஸ்டிங் டூல். இது ஒரு வெப் அப்ளிகேஷனை ஆட்டோமேட் பண்ணி மேனுவல் எஃபர்ட் இல்லாம டெஸ்ட் பண்றது தான் இந்த செலினியமோட வேலை. இந்த செலினியம் மல்டிபிள் ப்ரௌசர்ஸ், மல்டிபிள் லாங்குவேஜஸ்க்கு இது சப்போர்ட் பண்ணுது. இப்போ செலினியம் யார் யாருக்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னா, இந்த பேங்கிங், ஃபினான்ஸ், அப்புறம் இ-காமர்ஸ் வெப்சைட் வச்சிருக்கிறவங்களுக்கு, இவங்களுக்கெல்லாம் யூஸ் ஆகுது. எப்படி யூஸ் ஆகுதுன்னு பார்த்தோம்னா, இப்போ பேங்கிங்ல இப்போ ஒரு பேமெண்ட் டிரான்சாக்ஷன் பண்றாங்கன்னா, இப்போ அது கரெக்டான டீடைல்ஸ் போட்டு டிரான்சாக்ட் பண்ணும் போது சில டைம் எரர் வரும். அது எரர் கரெக்டா ரன் ஆகுதா, இது ஸ்டேபிளா இருக்குதா அந்த பேமெண்ட் கேட்வே, அதை டெஸ்ட் பண்றதுக்கு தான் இந்த செலினியம் யூஸ் பண்றாங்க. இப்போ இ-காமர்ஸ் வெப்சைட்லயும் அதே மாதிரி கான்செப்ட் தான். இப்போ ஆட் டு கார்ட் கொடுத்துட்றாங்க. ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட் செலக்ட் பண்ணி கஸ்டமர் ஆட் டு கார்ட் கொடுத்துட்டு அந்த பேமெண்ட் கொடுக்கும் போது அந்த இடத்துல ஏதாச்சும் கிளிக் பட்டன் கிளிக் ஆகல, அப்போ கஸ்டமர்ஸ் கண்டிப்பா நாட் சாட்டிஸ்ஃபைட்னா, இப்போ அந்த டைம்ல செலினியம் வச்சு ஸ்டேபிளா இந்த வெப்சைட் ரன் பண்ண வைப்பாங்க. இதுதான் இந்த செலினியமோட யூஸ். இப்போ செலினியம்ல இது டெஸ்டிங் டைமையும் காஸ்ட் டைமையும் ரெடியூஸ் ஆகுது. இப்போ எப்படி ரெடியூஸ் ஆகுதுன்னு சொல்றேன். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். ஒரு டெவலப்பர் வெப்சைட் டெவலப் பண்ணிட்டாங்க. இப்போ அதுல லாகின் ஃபர்ஸ்ட் லாகின் தான். எந்த வெப்சைட்டா இருந்தாலும் லாகின் ஒரு இது இருக்கும், ஆப்ஷன் இருக்கும். இப்போ அதை லாகின் பண்ணும்போது இமெயில் ஐடி, பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ணுவாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் டைம் அது கரெக்டா லாகின் ஆயிடும். இப்போ ஒரு நல்ல வெப்சைட்னா ஒரு 1000 டைம்ஸ் லாகின் பண்ணாதான் அது கரெக்டா ரன் ஆகுற ஒரு நல்ல வெப்சைட்னு சொல்றாங்க. ஸோ அது எப்படின்னு நம்ம அதை டெஸ்ட் பண்றதுக்காக நம்ம ஒரு 5 பேரை 2 நாள் ஒர்க் பண்ண வச்சாதான் அந்த 1000 டெஸ்ட் கேஸ் நம்மளால ரன் பண்ண முடியும். ஸோ இதை மேனுவல் எஃபர்ட் இந்த செலினியம் டூல் எப்படி ரெடியூஸ் ஆகுதுன்னா, இப்போ அதுக்கு நம்ம ஒரு ஸ்கிரிப்ட் எழுதிடுவோம். செலினியம்க்கு ஒரு ஸ்கிரிப்ட் எழுதிடுவோம். அது என்ன பண்ணணும்னா, அதை ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம அதை 1000 டைம்ஸ் இல்ல 10,000 டைம்ஸ் அதை ரன் பண்ண சொன்னாலும் அது டக்குன்னு ஒரு ½ அன் ஹவர்ல அது ரன் பண்ணி நம்மளுக்கு காமிச்சிடும். ஸோ இதுல நம்ம டைமையும் ரெடியூஸ் பண்றோம், மேனுவல் எஃபர்ட்டையும் ரெடியூஸ் பண்றோம். இப்போ இதோட இந்த ப்ராஜெக்ட் எந்த ப்ராஜெக்ட் இருந்தாலும் அதோட காஸ்டும் ரெடியூஸ் ஆகுது. ஏன்னா நம்ம இப்போ ஒரு 10 பேரை வச்சு வேலை செய்யணுங்கிற அவசியம் இல்லை. இந்த செலினியம் டூல் நமக்கு ஃப்ரீயாவே ரன் பண்ணி கொடுக்குது. ஸோ இது மல்டிபிள் ப்ரௌசர்ஸ்ல லைக் கூகுள் குரோம், மைக்ரோசாஃப்ட் எட்ஜ், லைக் iOS போனோம்னா சஃபாரி, இது எல்லாத்துலயுமே இது ரன் பண்ணி கொடுக்குது. மல்டிபிள் லாங்குவேஜஸ்க்கும் சப்போர்ட் பண்ணுது. இப்போ மேனுவல் எஃபர்ட்னு பார்த்தோம்னா, மேனுவல் டெஸ்டிங் பண்ணும்போது நிறைய அக்யூரசி மிஸ் ஆகும், ரிலையபிலிட்டி மிஸ் ஆகும். ஸோ இதை செலினியம் இதை என்ஹான்ஸ் பண்ணி அதை ப்ராப்பரா ரன் ஆக வைக்கும், அக்யூரேட்டா ரன் ஆக வைக்கும். இதுதான் சார் செலினியம் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு சொல்லுங்க சார். ஸோ செலினியமோட காம்போனன்ட்ஸ் பார்த்தோம்னா மொத்தம் 3 இருக்குது. செலினியம் ஐடிஇ, செலினியம் வெப் டிரைவர், செலினியம் கிரிட். இப்போ செலினியம் ஐடிஇ எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, அதுதான் இது ஒரு ஸ்மால் ஆக்ஷன்ஸ்க்கு செலினியம் ஐடி யூஸ் ஆகுது. செலினியம் ஐடி என்ன பண்ணோம்னா, நம்ம ஸ்கிரிப்ட் எழுதிடுவோம், அதை ரெக்கார்ட் பண்ணிப்போம், அந்த ஐடி பிளேபேக் பண்ணுவோம். நம்ம ஏதாச்சும் குயிக் டெஸ்ட் கிரியேஷன் பண்ணோம்னா அதுக்கு இந்த செலினியம் ஐடி யூஸ் ஆகும். இது எப்படி யூஸ் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஸ்கிரிப்ட் எழுதிடுவோம், அந்த ஸ்கிரிப்ட் வெப் டிரைவருக்கு அனுப்புவோம். அந்த வெப் டிரைவர் அந்த குரோம் டிரைவர்னு ஒன்று இருக்கும். இப்போ குரோம்னு எடுத்துக்கிட்டோம்னா குரோம் டிரைவர் இருக்கும். இந்த வெப் டிரைவர் ஏஐ வச்சு அந்த குரோம் டிரைவருக்கு புரியுற லாங்குவேஜுக்கு அந்த கமாண்ட் அனுப்பி அந்த வெப் டிரைவர் நம்ம ஆக்ஷன் என்ன ஸ்கிரிப்ட்ல கொடுத்துருக்கோமோ அந்த ஆக்ஷன் அதை பெர்ஃபார்ம் பண்ணி அந்த ரிசல்ட்ஸ் ரிட்டர்ன் பண்றதுக்கு இந்த செலினியம் ஐடி ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு சார். இப்போ செலினியம் ஐடியில செலினியம் வெப் டிரைவர் இருக்குது. இந்த செலினியம் வெப் டிரைவர்னா இதுதான் ஏபிஐ ஃபார் கண்ட்ரோலிங் ப்ரௌசர்ஸ் ப்ரோக்ராமேட்டிக்கலி. இது இந்த செலினியம் வெப் டிரைவர் ஒரு ஏபிஐ தான் சார். இந்த ஸ்கிரிப்ட் எழுதுறதுக்கும் இந்த அந்த ஆக்ஷன்ஸை ப்ரௌசர்ட்ட கொடுத்து ஆக்ஷன்ஸை பெர்ஃபார்ம் பண்றதுக்கும் நடுவில் இருக்கிற ஏபிஐ தான் இந்த செலினியம் வெப் டிரைவர்.
செலினியம் கிரிட்னு பார்த்தோம்னா இது வந்து இந்த டிஸ்ட்ரிபியூட்ஸ் ஜஸ்ட் அக்ராஸ் மல்டிபிள் மிஷின்ஸ் அண்ட் ப்ரௌசர்ஸ். மல்டிபிள் மிஷின்ஸ் அண்ட் ப்ரௌசர்ஸ்னா என்ன சொல்றேன்னா, இப்போ வந்து நம்ம 100 டெஸ்ட் கேஸ் ரன் பண்றோம். இது வந்து ஒரே ஒரு ப்ரௌசர், கூகுள் குரோம்ல மட்டும் நம்ம டெஸ்ட் பண்ணக்கூடாது, மைக்ரோசாஃப்ட் எட்ஜ்லயும் டெஸ்ட் பண்ணணும், சஃபாரிலையும் டெஸ்ட் பண்ணணும், அந்த பிரேவ் அந்த மாதிரி ப்ரௌசர்ஸ்லயும் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். இப்போ ஒரு இதுலயும் பண்ணும்போது எரர்ஸ் கண்டிப்பா வரும். ஸோ இது எல்லாத்துலயுமே ஒரே நேரத்துல மல்டிபிள் சிஸ்டம்ஸ்ல நம்ம ரன் பண்ண வைக்கணும்னா அதுக்கு தான் இந்த செலினியம் கிரிட்ன்றது வந்து நமக்கு யூஸ் ஆகுது. ஸோ இதுதான் இந்த 3 காம்போனன்ட்ஸ் செலினியம். இப்போ அடுத்து வந்து செலினியமோட ஆர்கிடெக்சர் பத்தி பார்ப்போம் சார். இப்போ செலினியம் ஆர்கிடெக்சர்ல மொத்தம் 4 இருக்கு. ஃபர்ஸ்ட் டெஸ்ட் ஸ்கிரிப்ட், வெப் டிரைவர், ப்ரௌசர் டிரைவர், வெப் ப்ரௌசர். ஸோ டெஸ்ட் ஸ்கிரிப்ட் என்ன பண்ணோம்னா, அதுதான் நம்ம வந்து இப்போ ஒரு பைத்தான் எடுத்துப்போம். பைத்தான்ல வந்து நம்ம ஸ்கிரிப்ட் எழுதுறோம். இந்த ஸ்கிரிப்ட் வந்து இதுதான் ஒரு ஃபர்ஸ்ட் பேசிக் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அந்த செலினியம் ஒர்க் ஆக வைக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து இந்த ஸ்கிரிப்ட், டெஸ்ட் ஸ்கிரிப்ட் தான். இப்போ அந்த கமெண்ட் எழுதினோடனே நம்ம என்ன பண்ணணும்னா வெப் டிரைவர் இன்ஸ்டால் பண்ணணும். வெப் டிரைவர் இன்ஸ்டால் பண்ணோடனே இந்த டெஸ்ட் ஸ்கிரிப்ட், அடுத்து வந்து ப்ரௌசர் டிரைவர். இந்த ப்ரௌசர் டிரைவருக்கும் டெஸ்ட் ஸ்கிரிப்டையும் ஒரு டிரைவரா யூஸ் பண்றது தான் வெப் டிரைவர். இப்போ இந்த வெப் டிரைவர் வந்து ஸ்கிரிப்ட் எடுத்துட்டு போயிட்டு இந்த ப்ரௌசர் டிரைவர்கிட்ட கொடுக்கும் சார். அது வந்து ப்ரௌசர் டிரைவருக்கு புரியுற மாதிரி ஏஐ வச்சு கன்வெர்ட் பண்ணி அது கொடுக்கும். இப்போ இந்த ப்ரௌசர் டிரைவர் என்ன பண்ணணும்னா, நம்ம டெஸ்க்டாப்ல என்னெல்லாம் ஆக்ஷன் சொல்லியிருக்கோமோ, லைக் கிளிக்கிங், டைப்பிங், லாகின், இது என்னெல்லாம் நம்ம சொல்லியிருக்கோமோ இந்த வெப் ப்ரௌசர் வச்சு அதை ஆட்டோமேட் பண்ணி அதை நமக்கு வந்து ரிசல்ட்டா நமக்கு ஜென்ரேட் பண்ணும் சார். அதுதான் இந்த செலினியம் ஆர்கிடெக்சர்ல உள்ள 4 இது. இப்ப அடுத்து வந்து எப்படி செலினியம் ஒர்க் ஆகுதுன்னு கரெக்டா பார்ப்போம் சார். ஸோ ஸ்கிரிப்ட் வந்து வெப் டிரைவருக்கு சென்ட் ஆகுது த்ரூ கமெண்ட் வந்து நம்ம ஸ்கிரிப்ட்ல கொடுக்கறதுல. வெப் டிரைவர் வந்து ப்ரௌசரை ப்ரௌசர் எப்படி கண்ட்ரோல் பண்ணுதுன்னா டிரைவர் வச்சு கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ ப்ரௌசர் வந்து ஆக்ஷன்ஸை பெர்ஃபார்ம் பண்ணி ரிசல்ட்ஸா நமக்கு வந்து ரிட்டர்ன் ஆகுது. இது வந்து எங்கெல்லாம் யூஸ் பண்றாங்கன்னா, இந்த சாஸ் ப்ரொடக்ஷன் டெஸ்டிங் முக்கியமான இந்த இடத்துல யூஸ் பண்றாங்க. இது எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னா, இங்க வந்து லாகின் பண்றதுக்கு, டேஷ்போர்டு, அப்புறம் கரெக்டா ரிப்போர்ட் ஜென்ரேட் ஆகுதான்னு டெஸ்ட் பண்றதுக்கு இந்த ஆட்டோமேஷன் டூல் டெஸ்ட் ஆகுது. இது வந்து மல்டிபிள் யூசஸ். இப்போ வந்து ஒரு சினிமா புக்கிங் சிஸ்டமே இருக்குதுன்னா, இப்போ ஒரு நல்ல ஹிட்டான ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுன்னா, இப்போ மல்டிபிள் யூசர்ஸ் வந்து அதை பண்ணும்போது கண்டிப்பா அந்த வெப்சைட் வந்து கிராஷ் ஆகும். இதை வந்து இந்த செலினியம் வச்சு நல்லா என்ஹான்ஸா, அக்யூரேட்டா, ரிலேபிளா அதை வந்து பெர்ஃபார்ம் பண்ண வைக்கும் இந்த செலினியம். அதை வந்து ட்ரெயின் பண்ணி அதை ஒர்க் பண்ண வைக்கிறதுக்கு தான் இந்த செலினியம் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு சார். ஸோ இந்த செலினியம் வந்து சிஆர்எம் அப்ளிகேஷன் டெஸ்டிங்கும் கண்டிப்பா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்புறம் பேமெண்ட் கேட்வே, அது நான் ஆல்ரெடி சொன்னேன். அப்புறம் ஸ்டார்ட் அப்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா அது வந்து காஸ்ட் ரெடியூஸ் பண்ணுறது நம்ம முன்னாடியே பார்த்தோம். ஸோ அதுக்கு வந்து ஸ்டார்ட் அப் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு பை ரெடியூசிங் த மேனுவல் காஸ்ட் அண்ட் டைம் ஆல்சோ சார். ஸோ சில டைம் வந்து இந்த செலினியம் யூஸ் பண்ணாதனால பிராண்டோட ரெப்யூட்டேஷன் கம்மியாகிறதுக்கு ரொம்ப சான்ஸ் அதிகமா இருக்கு. ஏன்னா இப்போ வந்து ஒரு பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் காசா கிராண்டே எடுத்துப்போம். இப்போ காசா கிராண்ட்ல வந்து ஒரு கஸ்டமர் வந்து உள்ள போயிட்டு ஒரு என்கொயரி ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டு சப்மிட் கொடுக்கும் போது அது ஒர்க் ஆகலைன்னா கண்டிப்பா அந்த கஸ்டமருக்கு அந்த பிராண்ட் மேல இருக்கிற நம்பிக்கை கொஞ்சம் குறையும். ஏன்னா இது அவ்வளவு பெரிய வெப்சைட், அவ்வளவு பெரிய பிராண்டு, அது வந்து வெப்சைட் கூட கண்ட்ரோல் பண்ண தெரியல அப்படின்னு கஸ்டமர் கண்டிப்பா அவங்க சொல்லுவாங்க நிறைய பேர். அதனால நிறைய பேர்கிட்ட சொல்லி இந்த மாதிரி ரெப்யூட்டேஷன் கம்மியாகும். ஸோ இதுக்காக தான் அந்த செலினியம் வந்து ஃபுல்லாவே லைவ்ல வச்சு கரெக்டா ரன் ஆகுதா அப்படின்னு நம்ம வந்து 1 hour 1 time டெஸ்ட் பண்ணிட்டே இருக்கும் சார். அதுக்கு தான் இந்த செலினியம் யூஸ் ஆகுது. ஸோ இது வந்து இந்த வெப்சைட் வந்து ஸ்டேபிளா ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணும் சார். ஸோ இது வந்து செலினியம் யூஸ் ஆகுது. செலினியமால இது இந்த பிராண்ட் ரெப்யூட்டேஷன் கம்மியாகாம இது வந்து சேவ் ஆகுது சார். ஸோ மொபைல் ரெஸ்பான்சிவ் டெஸ்டிங்னா இப்போ வந்து லேப்டாப்ல தான் நம்ம இந்த செலினியம் ஒர்க் பண்றோம். இப்போ அது வந்து மொபைல் ரெஸ்பான்சிவா எப்படி, லேப்டாப்ல நம்ம எல்லா ப்ரௌசர்ஸ்லயும் டெஸ்ட் பண்ணி அது கரெக்டா ரன் ஆகுதுன்னு பண்ணிடுறோம். இப்போ மொபைல்ல எப்படி பண்றோம்னா அதுக்கு தனியா ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி இப்போ மொபைல்லயும் இது கரெக்டா டிஸ்பிளே ஆகுதா, இல்ல ஏதாச்சும் ஒரு இமேஜ் வந்து அடி வாங்குதா, அதுலயும் பட்டன்ஸ் எல்லாம் கிளிக் பண்ணா கரெக்டா ஒர்க் ஆகுதான்னு செலினியம் வந்து தானாவே பண்ணி கொடுத்துரும் சார். இப்ப செலினியமோட அட்வான்டேஜஸ்னு பார்த்தோம்னா இது வந்து ஓப்பன் சோர்ஸ், யார் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து இது கிராஸ் ப்ரௌசர் ஆட்டோமேஷன் டூல்னு சொல்றாங்க. அதான் நான் சொன்ன மாதிரி எல்லா ப்ரௌசர்ஸ்லயும் எல்லா ஓஎஸ் அண்ட் ஐஓஎஸ் எதுல வேணாலும் நம்ம வந்து இது ரன் ஆகும் சார் இந்த செலினியம். அப்புறம் வந்து மல்டி லாங்குவேஜுக்கு சப்போர்ட் பண்ணோம். அப்புறம் இதுல டிஸ்அட்வான்டேஜ் மெயினா பார்த்தோம்னா டெஸ்க்டாப் ஆப்க்கு இது வந்து சப்போர்ட்டே ஆகாது. அப்புறம் வந்து இதுக்கு நிறைய கோடிங் தெரியணும், அப்பதான் இந்த செலினியம் வந்து ஒர்க் பண்ண வைக்க முடியும்.
இப்போ இ-காமர்ஸ் பிசினஸ்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த செலினியம் டூல் எப்படி யூஸ் ஆகுது? ஆமா சார். இப்ப இ-காமர்ஸ் வெப்சைட் லைக் அமேசான் எடுத்துப்போம் சார். இப்ப அமேசான்ல நம்ம வந்து ஒரு ப்ராடக்ட் செலக்ட் பண்ணி அதை வந்து ஆட் டு கார்ட் கொடுக்குறோம். ஆட் டு கார்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் நம்ம கிளிக் ஆட் டு கார்ட் பட்டன் வந்து ஒர்க் ஆகல அப்படிங்கிற பட்சத்துல இந்த செலினியம் டூல் என்ன பண்ணும்னா, இந்த ஆட் டு கார்ட் வந்து ஒர்க் ஆகல அப்படின்னு முன்னாடியே அந்த டெவலப்பர், இந்த அமேசான் டெவலப் பண்ணிருப்பாங்க, அந்த டெவலப்பர்ஸ்க்கு வந்து இந்த பக், இப்படி ஒரு பக் இருக்குது அப்படின்னு சீக்கிரமாவே அதை அலர்ட் பண்ணிடும். ஸோ கஸ்டமருக்கு அந்த பக் போகாம முன்னாடியே இந்த செலினியம் டெஸ்ட் பண்ணி இந்த டெவலப்பர்ஸ்ட்டு சொல்லிடும். அப்படிதான் சார் இது யூஸ் ஆகும். ஓகே ஓகே. இது டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல எப்படி யூஸ் ஆகுது? டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல இப்போ ஒரு இன்ஸ்டாகிராம்லாம் எடுத்துப்போம். இன்ஸ்டாகிராம்ல நீங்க ஸ்க்ரால் பண்ணும்போது கிளிக் டு வாட்ஸ்அப்னு ஒரு பட்டன் வரும் சார். இப்போ அந்த கிளிக் டு வாட்ஸ்அப் வந்து கொடுத்த உடனே அது வந்து உள்ள கரெக்டா அந்த வந்து லீட் ஜென்ரேட் ஆகுதா அப்படின்னு அது வந்து செலினியம் டூலை வச்சு ஆட்டோமேட் பண்ணி நம்ம டெஸ்ட் பண்ணுவோம் சார். ஸோ அதுக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஓகே. ஸோ நம்ம ஒரு ஐடியில ஒரு ப்ராடக்ட், ஒரு ஆப் இந்த மாதிரி வந்து லான்ச் பண்றதுக்கு முன்னாடியே இதுல இந்த பிரச்சனைகள்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்றத நம்ம செலினியமை வச்சுட்டு நம்ம பக்ஸ் எல்லாமே நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட முடியுமா? ஆமா சார், கண்டிப்பா அது பண்ண முடியும். அதான் நான் சொன்ன மாதிரி இப்போ இந்த செலினியம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, அந்த இப்போ ஒரு ஐடி கம்பெனி வந்து ஒரு ஆப் கேட்குறாங்க. அந்த ஆப்ல வந்து கரெக்ட் எல்லாத்தையுமே நம்ம வந்து ஈஸியா இந்த செலினியம் வச்சு ஆட்டோமேட் பண்ணி டெஸ்ட் பண்ண முடியும். இப்போ மேனுவலா ஒரு ஆளை வச்சு ஒரு ஒரு ஆப் வந்து நிறைய நம்ம இது ஃபியூச்சர்ஸ் கொடுத்துருப்போம். இது எல்லாத்தையுமே நம்ம மேனுவலா வச்சு டெஸ்ட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. ஸோ அதுல வந்து பக் வந்து மேனுவலா பண்ணும்போது நிறைய பக்ஸ் இருக்கும். அதை வந்து கண்டுபிடிக்கிறதும் கொஞ்சம் கஷ்டம். ஸோ செலினியம் வச்சு நம்ம யூஸ் பண்ணோம்னா கண்டிப்பா அந்த பக்ஸையும் ஈஸியாகவும் ஆட்டோமேட் பண்ணி அதை வந்து டெவலப்பர்ஸ்க்கு கொடுத்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் சார். இப்போ செலினியம் வந்து பார்த்தோம்னா ஆன்லைன் சர்வீசஸ்க்கு வந்து பார்த்தோம்னா கஸ்டமரை எந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்றதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அதான் சார், நான் இந்த செலினியம் வந்து இப்போ அதான் ஆட் டு கார்ட், அந்த அமேசான் ஒரு வெப்சைட்ல ஆட் டு கார்ட் வந்து சப்மிட் கொடுக்குறோம். இப்போ அந்த சப்மிட் கொடுக்கும் போது அந்த இது ஒர்க் ஆகல, அந்த சப்மிட் பட்டன் ஒர்க் ஆகல. ஸோ இது என்ன பண்ணுன்னா, செலினியம் வந்து டெவலப்பருக்கு முன்னாடியே இந்த மாதிரி ஒரு எரர் வரப்போகுது அப்படின்னு அது வந்து டெவலப்பர்ஸ்க்கு முன்னாடியே ஒரு அலர்ட் அனுப்பிடும். இந்த டெவலப்பர் என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்கப்புறம் பக் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அவங்களுக்கு இந்த அலர்ட் போய் கஸ்டமருக்கு இது ரொம்ப அது வந்து அந்த பக் இல்லாம கஸ்டமர்கிட்ட அந்த பேஜ் வந்து காமிக்கும். ஓகே ஓகே. இப்போ செலினியம் வந்து பார்த்தோம்னா கம்பெனிஸ்க்கு வந்து எந்த அளவுக்கு வந்து இது ரிப்பீட்டட் டாஸ்க் இந்த மாதிரி விஷயங்களை அச்சீவ் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். செலினியம் எப்படி இந்த கம்பெனிக்கு வந்து ரிலேபிளா ரிப்பீட்டபிளா அந்த டெஸ்டிங்கை பண்ண முடியுது. ஸோ செலினியம் வந்து ஓப்பன் சோர்ஸ் ஆல்ரெடி நான் சொன்னனால இது வந்து யார் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து மேனுவல் டெஸ்டிங்கை கம்மியாக்குறத தவிர்த்து இது வந்து ஃப்ரீயா பண்ணி தருது. செலினியம் வந்து ஃப்ரீயா நம்மளுக்கு ஆட்டோமேட் பண்ணி தருது அந்த வெப்சைட்டை. ஸோ வந்து இது ரிப்பீட்டபிள் டெஸ்டிங் வந்து ஃப்ரீ, அப்புறம் ரொம்ப அக்யூரேட்டாகவும் ரிலேபிளா இருக்கிறதுனால செலினியம் வந்து எல்லாரும் சஜஸ்ட் பண்றாங்க. ஓகே. இது சாஸ் ப்ராடக்ட், சாஃப்ட்வேர் ஆஸ் எ சர்வீசஸ் நம்ம சொல்றோம் இல்லையா? ஆமா. அதோட டெஸ்டிங் வந்து இது எப்படி யூஸ்ஃபுல்லா இருக்கும்? ஸோ ஆன்லைன் சாஃப்ட்வேர்ல லாகின் பண்றது எப்படி, அது வந்து கரெக்டா இது ஆட்டோமேட் பண்ணிடும். டேஷ்போர்டுல ஏதாச்சும் பிரச்சனை இருக்குதா, அதுல ஏதாச்சும் பக் இருக்குதா, அது வந்து கண்டிப்பா அலர்ட் பண்ணிடும். அப்புறம் ரிப்போர்ட் வந்து ஜென்ரேட் பண்ணும்போது ஏதாச்சும் ஒரு ஜென்ரேட் ஆகாம இருக்குதா, அந்த எல்லாத்தையுமே அதை டெஸ்ட் பண்ணும் சார். டெஸ்ட் பண்ணிட்டு மல்டிபிள் யூசர்ஸ் அந்த வந்து கனெக்ட் பண்ணும்போது ஏதாச்சும் கிராஷ் ஆகுதா அந்த வெப்சைட், அதையும் அது கண்டிப்பா அது அலர்ட் ஆகி அந்த டெவலப்பருக்கு சொல்லிடும். ஸோ கிளவுட் ஆப் வந்து சூட்டபிளா ஹெல்ப் பண்ணுதா, சூட்டபிளா இருக்குதா அந்த கிளவுட் ஆப்புக்கு, அதுவும் கண்டிப்பா சொல்லிடும். ஓகே. இப்போ செலினியம் வந்து பார்த்தோம்னா பேங்கிங் அண்ட் ஃபைனான்சியல் இண்டஸ்ட்ரியில இது எப்படி இருக்குல்ல? இப்போ பேங்கிங் அண்ட் ஃபைனான்ஸ்ல இப்போ கண்டிப்பா பேங்கிங் அண்ட் ஃபைனான்ஸ்ல வந்து ரொம்ப முக்கியமானது வந்து இது கேட்வே தான், அந்த பேமெண்ட் கேட்வே தான். அந்த பேமெண்ட் கேட்வே வந்து கரெக்டா அந்த பேமெண்ட் வந்து ஒரு யூசர்ல இருந்து இன்னொரு யூசர்ஸ்க்கு கரெக்டா அந்த மணி போகுதா, இல்ல அது இல்லாம வேற ஏதாச்சும் பக்ஸ் நடுவுல இருந்ததுன்னா கண்டிப்பா அந்த பணம் வந்து ஒருத்தவங்கள்ட்ட இருந்து இன்னொருத்தவங்களுக்கு போகாது. இது வந்து இந்த செலினியம் என்ன பண்ணும்னா அது ஒரு ஸ்டெப்பா அதை ஐடென்டிஃபை பண்ணி ஏதாச்சும் பக்ஸ் இருந்ததுன்னா அதை டெவலப்பர்ஸ்க்கு சொல்லி அவங்கள ஃபிக்ஸ் பண்ண சொல்லி ஒரு ஸ்டெப்பா அது போகும் சார். அதனால இந்த பேமெண்ட் அண்ட் கேட்வே விஷயத்துல இந்த பேங்கிங் ஃபைனான்ஸ்ல கண்டிப்பா இது யூஸ் ஆகும். ஓகே. இப்போ செலினியம் வந்து சிஆர்எம் இருக்குங்களா? ஸோ அந்த சிஆர்எம்ல இது எப்படி? சிஆர்எம்ல கஸ்டமர் டேட்டாவை எடிட் பண்றது, டெலிட், இப்ப பேசிக்கா எடுத்துக்கணும்னா எடிட், ஆட், டெலிட்
இந்த 3 இருக்குதுன்னு வச்சுக்கோங்க சார். இப்போ இதை வந்து ஆட் பண்ணும்போது இல்ல எடிட் பண்ணும்போது டெலிட் பண்ணும்போது கண்டிப்பா ஏதாச்சும் எரர் வர சான்ஸ் இருக்குது. இது வந்து கரெக்டா நடக்குதான்னு டெஸ்ட் பண்றதுக்கு இந்த சிஆர்எம் வந்து யூஸ் ஆகுது. அப்புறம் இது மட்டும் இல்லாம லீட் ட்ராக்கிங் வந்து கரெக்டா ஜென்ரேட் ஆகுதா அந்த ரிப்போர்ட்ல அப்படின்னு அதை பார்த்துட்டு அப்புறம் அதை வெரிஃபை பண்ணி சொல்லும் சார். அதான் பிசினஸ்க்கு வந்து இது கண்டிப்பா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்கு தான் இந்த செலினியம் சஜஸ்ட் பண்ணாங்க. ஓகே ஓகே. ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு ஸ்டார்ட் அப்க்கு வந்து பார்த்தோம்னா ஃப்ரெண்ட்லியா இருக்குமா? ஒரு மினிமம் பட்ஜெட்ல இதுல பண்ண முடியுமா? இல்ல காஸ்ட் வைஸ் எப்படி வரும்? சரி, கண்டிப்பா இது வந்து ஸ்டார்ட் அப்க்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல் சார். ஏன்னா இந்த இதை ஆட்டோமேட் பண்றதுக்குன்னே தனியா ஒரு மேனுவலா ஒரு 10 பேர் 20 பேர் ஆகும் ஒரு பெரிய ப்ராஜெக்ட் பண்றீங்கன்னா. ஆனா இந்த செலினியம் வந்து ஃப்ரீயாவும் பண்ணி தருது. ஒரு 10,000 டெஸ்ட் கேஸை வந்து தானாவே அது ஜென்ரேட் பண்ற அளவுக்கு அதுக்கு அதோட கேப்பபிலிட்டி அதுதான் சார். ஸோ அது வந்து கண்டிப்பா ஸ்டார்ட் அப்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே ஓகே. இது ஆன்லைன் பேமெண்ட்டை வேலிடேட் பண்றதுக்கு வந்து பார்த்தோம்னா செலினியம் எந்த அளவுக்கு? அதான் சார், ஆன்லைன் பேமெண்ட்னா இப்போ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த அமேசான்ல இப்போ எல்லாம் ஒரு ப்ராடக்ட் நீங்க வாங்கிட்டீங்க, அது வாங்கினோடனே நீங்க பேமெண்ட் பண்ணும்போது ஒரு எரர் வருது. அது எரர் ஆகி ரீலாகின் ஆகி திருப்பியும் அந்த வெப்சைட் லாகின் ஆகி நீங்க வந்து பேமெண்ட்டே பண்ணல அப்படின்னு கஸ்டமருக்கு போகும்போது அவங்க கண்டிப்பா சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டாங்க. இப்போ அதை வந்து இந்த செலினியம் வச்சு முன்னாடியே இந்த டெவலப்பர்ஸ் வந்து அதை ஆட்டோமேட் பண்ணி இது கரெக்டா ரன் ஆகுதா அந்த கேட்வே, ஸோ அது பண்ணிட்டோம்னா கஸ்டமர் அதிகமாகவும் ரீச் ஆவாங்க. ஸோ அதுக்கு இந்த செலினியம். இப்போ ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் முடியுமா? கஸ்டமர் ரெப்யூட்டேஷனை வந்து பாதுகாக்கிற ஒரு டூலா வந்து சொல்லிட்டு இருந்தீங்க செலினியம். ஏதாவது ஒரு கம்பெனிஸ் யூஸ் பண்றது இல்ல அது மூலமா பயனடைஞ்சவங்க அப்படின்னா யாரை சொல்லலாம்? லைக் ஃபர்ஸ்ட் நம்ம காசா கிராண்ட் எடுத்துக்கிட்டோம்னா இது வந்து கண்டிப்பா ஒரு பெரிய பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் டீம். ஸோ இவங்க வந்து ஒரு வெப்சைட் வச்சிருக்காங்க. இப்போ இந்த வெப்சைட்ல அவங்க ஒரு கஸ்டமர் வந்து நான் இவங்களை என்கொயரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்கொயரி ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டு சப்மிட் பண்ணும்போது அது ஒர்க் ஆகலைன்னா கஸ்டமர் வந்து கண்டிப்பா நாட் சாட்டிஸ்ஃபைட்னா. ஸோ இதை வந்து இந்த வெப்சைட் வந்து நம்ம ஸ்டேபிளா ஒர்க் ஆகலன்னு அர்த்தம் சார். ஸோ இந்த செலினியம் வச்சு அந்த காசா கிராண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து அந்த செலினியம் வச்சு அந்த வெப்சைட்டை ஸ்டேபிளா அவங்க ரன் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பா கஸ்டமர்ஸ் வந்து சாட்டிஸ்ஃபை ஆயிடுவாங்க. ஸோ இந்த கஸ்டமர்ஸ் வந்து எல்லாத்தையும் சொல்லுவாங்க இந்த காசா கிராண்ட் வந்து நல்லா பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு இதை வச்சு சொல்லுவாங்க. இப்போ வந்து ஒரு வெப்சைட் அந்த இது கூட நல்லா பண்ணலன்னா அவங்களோட பிராண்ட் ரெப்யூட்டேஷன் கண்டிப்பா கம்மியாயிடுச்சு. அதனால வந்து செலினியம் யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ இப்போ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து மொபைல் ரெஸ்பான்சிபிலிட்டி வெப்சைட் கிரியேட் பண்றதுக்கு டெஸ்ட் பண்றதுக்கு இதுக்கு வந்து செலினியம் எந்த அளவுக்கு? இப்போ நம்ம செலினியம் வந்து மோஸ்ட்லி எல்லாருமே லேப்டாப்ல தான் அந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணி டெஸ்ட் பண்ணுவாங்க. மல்டிபிள் ப்ரௌசர்ஸ்ல டெஸ்ட் பண்ணுவாங்க. ஆனா என்ன பண்ணுவாங்கன்னா மொபைல்ல வந்து அது கரெக்டா ரன் ஆகுதான்னு மறந்துடுவாங்க, அதை டெஸ்ட் பண்ண மறந்துடுவாங்க. ஸோ இதை வந்து மொபைல்ல வந்து கரெக்டா அந்த இமேஜ் வந்து டிஸ்பிளே ஆகாது, சில டைம் வந்து டிஸ்பிளே ஆகாது. ஸோ செலினியம் வச்சு நம்ம வந்து அந்த மொபைல்லையும் நம்ம டெஸ்ட் கேஸ் ரன் பண்ணி எல்லாமே கரெக்டா ஜென்ரேட் ஆகுதா, பக்ஸ் ஏதாச்சும் இருக்குதான்னு இந்த செலினியம் டூல் வந்து முன்னாடியே ஏதாச்சும் பக்ஸ் இருந்துச்சுன்னா எரர் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி ஒரு அலர்ட் வந்துடும் சார் அந்த டெவலப்பர்ஸ். ஓகே ஓகே. ஸோ இது டெஸ்டிங் லாகின் பேஜஸ் வந்து பார்த்தோம்னா எப்படி செலினியம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு, என்ன பர்பஸ்க்காக? அப்போ ஒரு வெப்சைட்டுக்கு வந்து ஒரு முக்கியமான ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் வந்து இந்த லாகின் பேஜ் தான் சார். ஸோ இந்த லாகின் பேஜ்லயே நம்ம வந்து அந்த சப்மிட் கொடுக்கும் போது லாகின் ஆகாம இருந்துச்சுன்னா கண்டிப்பா அந்த வெப்சைட் வந்து யூஸே கிடையாது. ஏன்னா கஸ்டமர் வந்து ஃபர்ஸ்ட் லாகின் பண்ணாதான் உள்ளே போக முடியும். ஸோ அதை வந்து செலினியம் வச்சு நீங்க வந்து அந்த வெப்சைட் வந்து ஸ்டேபிளா ஒர்க் பண்ண வச்சீங்கன்னா கண்டிப்பா அந்த கஸ்டமருக்கு வந்து வேற வெப்சைட்டுக்கு போகாம அவங்க இந்த அந்த பிசினஸ்க்கான வெப்சைட் உள்ள போறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. ஓகே. இப்போ செலினியம் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து யூஸ் பண்றதுனால நான் ஒரு மேனுவலா பண்ணிட்டு இருக்கிற ஒர்க், ரிப்பீட்டட் டாஸ்க், அந்த மாதிரி விஷயங்களை வந்து என்னால எந்த அளவுக்கு குறைச்சிக்க முடியும்? கண்டிப்பா ரொம்பவே குறைக்க முடியும் சார். ஏன்னா இந்த இப்போ ஒரு பெரிய டெஸ்ட் கேஸ் நம்ம வந்து ரன் பண்ண போறோம், ஒரு 10,000 டெஸ்ட் கேஸ் ரன் பண்ண போறோம். ஸோ இது 10,000 டெஸ்ட் கேஸ் ரன் பண்றதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து ஒரு 20 பேர் 5 நாள் ஒர்க் பண்ணாதான் கண்டிப்பா அதை ரன் பண்ணி முடிக்க முடியும். இந்த செலினியம் என்ன பண்ணோம்னா ஒரு 1 hour டைம்ல இது வந்து 10,000 டெஸ்ட் கேஸையும் ஃப்ரீயாவும் ஒரே ஒரு ஒருத்தவங்க மட்டும் அதை கண்ட்ரோல் பண்ணா போதும். இந்த 20 பேரும் நமக்கு வந்து
அதை வேலை செய்யணுன்ற அவசியம் இல்லை. ஸோ இதனால நமக்கு வந்து கண்டிப்பா டைமும் ரெடியூஸ் ஆகுது, காஸ்டும் ரெடியூஸ் ஆகுது. ஸோ செலினியம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு சார். ஓகே ஓகே, தேங்க்ஸ் ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன். இவ்வளவு நேரம் வந்து பார்த்தோம் அப்படின்னா எங்களுடைய நேயர்களுக்கு வந்து செலினியம்னா என்ன, அதனுடைய யூசேஜ் என்ன, அதை வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து அது எந்த அளவுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா யார் யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட் டீட்டெயில் கொடுத்ததுக்காக நன்றி. ஸோ இது போல உங்களுடைய டே டு டே லைஃபுக்கு தேவையான டூல்ஸ், சாஃப்ட்வேர்ஸ், உங்களுடைய அக்ரிகல்ச்சர் பிஸ்னஸ், உங்களுடைய டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பிஸ்னஸ், உங்களுடைய டிராவல் பிஸ்னஸுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து டூல்ஸ் ரிலேட்டட் விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எங்களுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக்கோங்க. இன்னொரு குவாலிட்டியான கண்டென்ட்டோட நம்ம வந்து மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.